வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இப்போ வந்து காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுன்னு பார்க்கலாம். இட்லி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பால் காய்ச்சின்னு இருக்குது. இந்த பக்கம் வந்து ரைஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் குழம்பு, அதாவது காரமணி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், சோம்பு, இல்லை இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், தக்காளி, தேங்காய். இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குக்கரில் வந்து சோம்பு 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். அது ஜாதி பத்திரி போட்டிருக்கேன். இப்போ அரைச்ச வெங்காயம் போட்டுக்கணும். இருங்க, இதில் வந்து காரமணி போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன போடணுன்னா, அந்த அரைச்சி வச்சோன்னா அந்த விழுது போட்டுருங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு கலந்து வச்சுருங்க. அந்த அரைச்சி வச்ச விழுதையும் போட்டாச்சு. இது ஊற்றி இது குக்கர் போட்டு மூடி வச்சு 4 விசில் வச்சாக்கா குழம்பு ரெடி. இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான் வெங்காயம் போடாமல் தாளிக்க போகிறேன். அதை வந்து கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க, உருளைக்கிழங்கு நம்பர் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இந்த மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் பூண்டு தட்டி போட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணியும் போட்டு பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொட்டேட்டோ ஃப்ரையு அது இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த பக்கம் வந்து காரமணி குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அர்ஜென்ட்டாக டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சாரி.